Hi friends, welcome to Flames to Fashion. Today day 81. கொஞ்ச நாளாக நான் ப்ளவுஸ் டிசைன் போடாமல் இருந்தேன் பிகாஸ் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. ஐ திங்க் இல்லை ஒரு 30 days 80 days 100 days சேலஞ்சை 80 டேயோடு நிறுத்தியிருந்தேன். ஸோ எகெயின் திரும்பவும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சேரீ தான். இந்த சேரீ வந்து உங்களுக்கு பேபி பிங்க் பாடி ஃபுல்லாக இருக்கும் அண்டு ராமர் க்ரீன் அந்த கலரில், இது ப்ளூ கலர்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ராமர் க்ரீன் சொல்லுவோம், அந்த கலரில் இது இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பட்டு சேரீ மாடலில் இருக்கும். உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துருக்கும். தெரியுதுங்களா? சாரீ ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி புட்டாஸ் இருக்கும். முந்தி வந்து நல்ல கிராண்டாக முந்தி இருக்கும். இதில் பாருங்கள், முந்தி வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். இது வந்து சாரீ வந்து கொஞ்சம் வெயிட்டான சாரீ. இது காட்டன் சாரீ தான். இந்த சாரீக்கு வந்து முந்தி கலர்லேயே ப்ளவுஸ் வந்துருந்தது. அதுக்கு நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து பெரிய வேலை உள்ள டிசைன் கிடையாது, ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? லேஸ் ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு, என் பையனுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகிறதுக்காக அன்னைக்கு காலையில் தைச்சேன். 9 மணிக்கு நறுக்கினேன். 11:30க்கெலாம் நான் தைச்சி முடிச்சிட்டேன். இதை ஃபுல்லாகவுமே 9 மணிக்கு நறுக்கி 11:30க்கெலாம் நான் தைச்சி முடிச்சிட்டேன். ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பக்கம் ஷோல்டரில் வந்து 2 லேஸ் ஒர்க் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் இங்கே வந்து யூ ஷேப்பில் வந்து லேஸ் ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நடுவில் வந்து இந்த பேட்ச் ஒர்க்கை கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். தெரியுதுங்களா? கைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து இந்த லேஸ் வந்து நான் தனியாக வச்சுருந்தேன். நான் அந்த லேஸை வந்து அடியில் கொடுத்துட்டு மேலே கைக்கு வந்து அதே பேட்சை வந்து வச்சு நான் அதையுமே நான் தைச்சிட்டேன். இங்கேயும் பாருங்கள், கைக்கு அந்த ராமர் க்ரீன் கலருக்கு இந்த பிங்க் கலருக்கு அப்படி ப்ளவுஸ் வந்து நல்லாவே எடுத்து கொடுத்தது உங்களுக்கு. இந்த லேஸ் வந்து உங்களுக்கு கடைகளிலே கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்றும் பண்ணல, வெறுமனே அதுவுமே லேஸ், அந்த ஸ்டோன் லேஸ் வச்சு கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோன் லேஸ் உங்களுக்கு லேஸு அடுத்து ஒரு லைன் வந்து அந்த ஸ்டோன் வந்திருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நான் எதுவுமே இப்போ ரீசெண்டாக எதுவுமே நான் வாங்கலை. இதெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது. சரி, என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு எப்படி இந்த ப்ளவுஸ் தைக்கலான்னு அந்த ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நறுக்கி தைச்சி முடிச்சிட்டேன். வழக்கம் போல் டை நாட் வந்து ட்ரையாங்கிள் டை நாட்டு தான் கொடுத்துருக்குறேன். பட் அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த லேஸை வந்து அதில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் அதுக்கான பேண்டும் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அந்த லேஸ் கொஞ்சம் என்கிட்ட மிச்சம் இருந்ததுங்களா, அதை அந்த பேண்டில் வச்சு தைச்சிட்டேன். இது ரொம்பவும் சிம்பிளான டிசைன் தான். யார் வேணாலும் இந்த டிசைன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த டிசைன்ஸை ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிசைன்னா கட் பண்ணி வைக்கிறது மட்டும் டிசைன் கிடையாது. இது மாதிரியான லேஸ் ஒர்க்கு கூட உங்கள் கற்பனைக்கு, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு டிசைனர் ப்ளவுஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ப்ளவுஸை நான் கொண்டு வந்துட்டேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைன் நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.